இது குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எப்போ எந்த மாதிரி கொடுத்தாலும் பிடிக்காதுன்னே சொல்ல மாட்டாங்க, வேணும்னு சொல்லி சாப்பிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஐட்டங்க. அதுலேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். இருக்கிறதுலே சிம்பிளான ஐட்டங்க. நம்ம இதை எப்படி செஞ்சு கொடுத்தாலும் பிடிக்கும் அப்படின்னு நான் சொன்னேன்ல. என்னென்னு கண்டுபிடிச்சிங்களா? உருளைக்கிழங்கு தாங்க. உருளைக்கிழங்கு பொரியல், மசியல், உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி செஞ்சு கொடுத்தாலும் எல்லாருக்குமே பிடிக்கும். குழந்தைங்க பெரியவங்க என்ன சாப்பாடு வச்சு பக்கத்தில் உருளைக்கிழங்கு வைங்க, சாப்பாடு உள்ளே போகிறதே தெரியாது. அந்த மாதிரி ஒரு உருளைக்கிழங்குல இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தாங்க. உருளைக்கிழங்கு நஜெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெசிபி வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஸ்டார்டர்ஸ் மாதிரி கொடுப்பாங்க. அதை வந்து எப்படி ஹெல்த்தியாக வீட்டிலையே மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரே ஒரு ஐட்டம் தான் தேவை. உருளைக்கிழங்கு மட்டும் உங்கள் வீட்டில் இருந்தால் போதும். அதை எடுத்து வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா கழுவிட்டு அரைவேக்காடு, அதாவது எந்த பாத்திரத்தில் வேக வைக்கிறீங்களோ அதில் உருளைக்கிழங்கை கட் பண்ணவெல்லாம் கூடாது. ஜஸ்ட்டு சால்ட்டு போட்டுட்டு ஆஃப் வேக்காடு விட்டுக்கோங்க. அது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நம்ம குச்சியோ கத்தியோ எடுத்து உள்ளே விட்டோம்னா டக்குன்னு உள்ளே போயிடக்கூடாது. நல்லா பொறுமையாக உள்ளே இறங்கணும். இதுதான் வந்து அரை வேக்காடு. இப்படி தான் கண்டுபிடிக்கணும். அண்ட் நீங்கள் வந்து உருளைக்கிழங்கு ஆஃபாக வெட்ட போகிறது இல்லை இல்லையா? நீங்கள் வெந்த உருளைக்கிழங்கை தண்ணியில் எடுத்து போட்டு வச்சு தோலெல்லாம் உரிச்சிட்டு உங்கள் வீட்டு காய் சிரவி இருக்கும்ல, அதில் வந்து உருளைக்கிழங்கு வந்து நல்லா சிரவி வச்சுக்கோங்க. நான் இப்போ இது எல்லாமே பண்ணி வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், இப்போ மாதிரி இந்த காய் சிரவியில் சிரவும் போதோ உருளைக்கிழங்கு வந்து நமக்கு இப்படி உதிரி உதிரியாக கிடைக்கும். அதுக்காக தான் வந்து நான் காய் சிரவியில் செய்ய சொன்னேன். நல்லா வந்திருக்குங்க உருளைக்கிழங்கு. காய் சிரவியில் பெரிய சிரவி இருக்குங்களா, அது வேண்டாம், சன்ன சிரவியில் சிரவிக்கோங்க. இதில் நான் ஆல்ரெடி உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கேன். இப்போ இனிமேல் உப்பு தேவையில்லை. இப்போ இந்த உருளைக்கிழங்கை எடுத்துகிட்டு நல்லா கொழுக்கட்டை பதத்துக்கு பிடிச்சி பாருங்கள், பிடிக்க வருதான்னு. அதாவது அப்படியே அமுக்கி பூரி மாதிரி ரொம்ப அமுக்கிடாதீங்க. அப்படியே பூ போலன்னு ஒரு வார்த்தை இருக்குல்ல, அதாவது பட்டு படாமல் எடுத்து அமுக்கிக்கணுங்க. இவ்வளோதான். இப்போ நீங்கள் ரொம்ப குழந்தைங்களுக்கெல்லாம் செய்கிறீங்கன்னா இப்படி செஞ்சு கொடுத்தாலே போதும். பாருங்கள், இந்த மாதிரி ஷேப் வரணும். இதுதான் இதோட பக்குவம். அதனால தான் நான் அரை வேக்காடுன்னு சொல்லிட்டேன். இதே முழு வேக்காடு அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா, அரை வேக்காடு பண்ணால் தான் இப்படி வரும். முழு வேக்காடு பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் திருவும் போதே எல்லாமே மசியல் மாதிரி கொலன்னு ஆயிருக்கும். அப்படி வரக்கூடாது. சரி, இப்போ இது கூட ஃப்ளேவர்ஸ்க்காக சின்ன சின்ன ஐட்டம்ஸ் மட்டும் நம்ம ஆட் பண்ணிப்போம். இது வந்து பெப்பர் தூளுங்க. நான் லைட்டாக தான் சேர்க்குறேன். ஏன்னா என் பையனும் சாப்பிட போகிறான். அதனால் நான் ரொம்ப லைட்டாக சேர்த்துக்கிறேன். போடும்போதே எல்லா பக்கமும் படுற மாதிரி போட்டுக்கோங்க. உருளைக்கிழங்குல வந்து என்ன ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணாலும் டப்புன்னு பிடிச்சிக்கும். ஸோ நீங்கள் இதுக்கு எனக்கு வந்து காரம் தேவையில்லை. காரம் போட்டோன்னா ரொம்ப வந்துடும். நம்ம பெரியவங்க மட்டும் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் சில்லி ஃப்ளேக்ஸு இல்லை சில்லி பவுடர் சேர்த்தலாம். பட் இன்றைக்கி நான் வந்து அது சேர்க்கல. வெறும் பெப்பர் பவுடர் போட்டு லைட்டாக எல்லாத்துலேயும் படுற மாதிரி ஒரே ஒரு தடவை திருப்பி மட்டும் போட்டுக்கிறேன். இப்போவும் நீங்கள் வந்து ரொம்ப பிணைஞ்சிடவே கூடாது. நீங்கள் இந்த பெப்பரும் போடாமல் அப்படியே ஃபுல்லாக உருளைக்கிழங்குலேயே செய்யலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெப்பர் இது கூட மிக்ஸ் ஆகட்டுங்க. இப்போ நான் வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். ஒரே கையிலேயே நல்லா வந்துடுச்சு. ஓகே, சூப்பர். ஆயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான ஆயில் நான் ரீஃபைண்ட் ஆயில் தான் எடுத்துருக்கேன். கொஞ்சமாக போதும். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் சொன்ன கொழுக்கட்டை மாதிரி ஷேப் பிடிச்சிக்கோங்க. ரொம்ப அமுக்கிட வேண்டாம். அதே மாதிரி ரொம்ப விரிசலாக இருந்தாலும் எண்ணெயில் வந்து வெடிச்சிரும். அந்த இடத்துல மட்டும் நீட்டிட்டு வெளியே வராமல் பார்த்துக்கோங்க. இப்போ எனக்கு இந்த ஷேப் வந்து பிடிக்க வரல அப்படிங்கிறவங்க மட்டும் லைட்டாக வந்து சோள மாவு இல்லைன்னா பச்சரிசி மாவு ரெண்டில் ஏதாவது ஒன்று 1/4 ஸ்பூன் போட்டு ஆட் பண்ணி பாருங்கள். அப்புறம் வரலின்னா மறுபடியும் போட்டுக்கோங்க. இப்போ எனக்கு வந்து ஷேப் கிடச்சிருக்கு நல்லாவே. இங்கே பாருங்கள், விரிசல் இல்லை, நல்லா கொழுக்கட்டை மாதிரி. அவ்வளோதாங்க. இதை அப்படியே எடுத்து எண்ணெயில் போட்டால் மட்டும் போதும். அவ்வளோதாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நாங்கள் ஒரே ஒரு சாம்பிள் பீஸ் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஏன்னா உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறக்காக பார்த்தோம். உப்பு கொஞ்சம் பத்தலை. அண்ட் மகிழுக்காக நான் கொஞ்சம் பீசஸ் வந்து ரெடி பண்ணிட்டேன். இதில் வந்து பெப்பர் மட்டும்தான் போட்டிருக்கு. ஸோ இதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவர்ஸும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா, பெரியவங்க சாப்பிட்றேன்னா கொஞ்சம் மிளகாத்தூள்லாம் போட்டுக்கலான்ட்டு. அதனால் அது போட்டு கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு இதை போட்டு காட்டுற பாருங்கள். உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு நீங்கள் இதே மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். அப்படியே ஒன்று ஒன்றா தனித்தனியாக எடுத்து விட்டுருங்க, இல்லைன்னா ஒட்டிடும். அடுப்பை வந்து சன்னமாக வச்சு வேக வைக்கும்போது தான் உள்ளே எல்லாம் போகும். நல்லா டீப் ஃப்ரை பண்ணுறோம், அதனால
உள்ளெல்லாம் நல்லா வேகணும். எனக்கு வந்து ஆயிலில் ஒன்று கூட ஒட்டவே இல்லை, எல்லாமே உதிரி உதிரியாகவே இருக்குது. சாரி, எல்லாமே தனித்தனியாகவே பிரிஞ்சு வருது. ஸோ பயம் இல்லை. நல்லா கலர் சேஞ்ச் ஆனதையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம தட்டையாக போட்டிருந்தா திருப்பி திருப்பி போடணும், கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க. நம்ம வந்து கொழுக்கட்டை மாதிரி உருட்டி போட்டதுனால அப்படியே நம்ம வடை சட்டிலேயே உருட்டி உருட்டி விட்டுக்கலாம். ஈஸியாக தான் இருக்குது செய்கிறதுக்கும். நல்லா வேகட்டும். ஒரே ஒரு சின்ன விஷயங்க, இந்த உருளைக்கிழங்கு அரை வேக்காட்டில் எடுத்து வச்சு உருட்டி போடுறது தான். பட் இதோட ப்ரைஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா 5 பீஸ் 6 பீஸ் தான் வச்சுருப்பாங்க. 80 ரூபீஸுங்க. நான் எங்கள் ஊர்லேயே சொல்கிறேன். அப்புறம் சரி இதை ஏன் நம்மளே ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு தான் நான் ட்ரை பண்ணுறேன். அப்புறம் இந்த ஒரு குச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. எதுக்குன்னா இதை வந்து சார்ஜ்லாம் தொட்டு நான் மகிழ்ச்சி கொடுக்க மாட்டேன். இந்த குச்சியில் ஒன்று ஒன்றா சொருகி கொடுத்துருவேன். இது நான் லாலிபாப் செய்கிறதுக்காக ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தது தான். ஸோ அதையவே நான் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதையும் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். இதெல்லாம் சும்மா குழந்தைங்களோட அட்ராக்ஷனுக்காக தாங்க. அவ்வளோதாங்க. இதை எடுத்துட்டேன், நான் காட்டுறேன் பாருங்கள். எடுத்துகிட்டு இப்போதைக்கு இந்த பாத்திரத்தில் வச்சுருவோம். அடுத்த பேட்சை போட்டுட்டு நான் நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து வெறும் சில்லி பவுடர் மட்டும்தான். இங்கே பாருங்கள் எப்படி சூப்பராக அப்படியே கடையில் கொடுக்குற மாதிரியே ரெடி ஆகிருக்குன்னு. சூப்பராக வந்திருக்குங்க. இதை அப்படியே கொஞ்சம் நேரம் டிஷ்யூ பேப்பரில் வச்சுட்டு எண்ணெயெல்லாம் வடிஞ்சதையும் குழந்தைங்களுக்கு சர்வ் பண்ணி கொடுத்து பாருங்கள். அப்புறம் கடைக்கு போனால் கேட்கவே மாட்டாங்க, நீயே செஞ்சு கொடுமா அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க. இதுக்காக தாங்க நம்ம இவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு செய்கிறதே. குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமாக கொஞ்சமாவது வீட்டில் செஞ்சால் கொஞ்சமாவது ஆரோக்கியமாக தாங்க இருக்கும். நீ செஞ்ச உருளைக்கிழங்குல என்ன ஆரோக்கியம் அப்படி கேட்காதீங்க. வீட்டில் செஞ்சால் அவங்க ஆல்ரெடி யூஸ் பண்ண ஆயில் அதையெல்லாம் வந்து நம்மளால் தவிர்க்க முடியும். சாஸ் கொடுக்க முடியாது, சாஸ் கேட்க மாட்டாங்க, நம்மளும் கொடுக்க தேவையில்லை. இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம். முக்கியமாக சாட் மசாலா இல்லை. ஸோ நல்ல விளம்பரங்களை வர மாதிரி தேர்ந்தெடுத்த உருளைக்கிழங்க போட்டு செஞ்ச நட்ஜெட்ஸுங்க இது. சரி, இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் நீங்களும் ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். அவங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறது என்னோட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நல்ல ரெசிபியில் நல்ல வீடியோவில் நான் உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நான் மகிழ்ச்சியோட இருக்கேன். நீங்களும் மகிழ்ச்சியோட இருங்க. டாடா, பை பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.